கட்சிகள் கண்ட தோல்விகளும் விஸ்வரூப வெற்றிகளும். தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளை வீட்டுக்கு அனுப்புன திராவிட கட்சிகள் கடந்த 58 வருஷங்களா ஆட்சியில் இருக்கு. 1967 மார்ச் 7 அண்ணா தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பதவியேற்றுக்கிட்டாரு. இது நடந்து 58 வருஷம் ஆகுது. இப்பவும் தமிழ்நாட்டோட ஆட்சியை தீர்மானிக்கிற சக்திகளா திராவிட கட்சிகள் தான் இருக்கு. 1967க்கு பிறகு திமுக அதிமுக மட்டும்தான் தொடர்ந்து ஆட்சியில இருக்க 1977 அதிமுகங்கிற கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு எதிர்கட்சியா பலமுறை திமுகவோ அதிமுகவோ இருந்ததில்லைங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், தேமுதிக ஆகிய கட்சிகள் திமுக அதிமுகவை பின்னுக்கு தள்ளி எதிர்கட்சி வரிசையில உட்கார்ந்திருக்கு. 2026 இருதுருவ அரசியல் உறுதி செய்யப்படுமா? திமுகவும் அதிமுகவும் தங்களோட முந்தைய சாதனைகளை திரும்பவும் செய்யுமா? இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்டை பார்க்க போறோம். 1967 தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தின திமுக இந்தியாவிலேயே முதல் முறையா ஆட்சிக்கு வந்த மாநில கட்சிங்கிற அந்தஸ்தையும் பெற்றுச்சு. 1969 அண்ணா மறைவுக்கு பிறகு திமுக தலைவரான கருணாநிதி தலைமையில 1971 தேர்தலில் இதுவரைக்கும் யாரும் பெறாத 184 எம்எல்ஏக்களோட பெரு வெற்றியை திமுக பதிவு செஞ்சது. அப்போ திமுகவில் இருந்த எம்ஜிஆர் கட்சியிலிருந்து நீக்கப்பட அதிமுகங்கிற புது கட்சியை துவங்கி 1977 இருந்து 1987 வரைக்கும் தொடர்ந்து முதல்வராக இருந்தார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ரெண்டா உடைஞ்ச அதிமுக ஜெயலலிதா தலைமையில 1989 27 எம்எல்ஏக்களோட எதிர்கட்சியா உருவெடுத்துச்சு. திமுக 150 இடங்களை பிடிச்சு கருணாநிதி முதல்வரானார். திமுக அரசு கலைக்கப்பட 1991 நடந்த தேர்தலில் ராஜீவ்காந்தி படுகொலை ஏற்படுத்தின தாக்கத்தால 164 எம்எல்ஏக்களோட முதல் முறையா ஜெயலலிதா முதலமைச்சரானாங்க. காங்கிரஸ் கூட்டணி கட்சியா இருந்ததுனால 60 இடங்களை பிடிச்சு எதிர்கட்சியா வந்துச்சு. ஆனா அடுத்து வந்த 1996 தேர்தலில் அதிமுக மேல எழுந்த ஊழல் புகார்களால திமுக 173 எம்எல்ஏக்களோட ஆட்சியை பிடிக்க கூட்டணி கட்சியான தமாக எதிர்கட்சியா வர அதிமுக படுதோல்வி அடைஞ்சது. அதுக்கு பிறகு 2001 அதிமுக 132 எம்எல்ஏக்களோட ஜெயலலிதா தலைமையில ஆட்சியை பிடிக்க 31 எம்எல்ஏக்களோட திமுகவோட பொதுச் செயலாளர் அன்பழகன் எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு. 2006 விஜயகாந்த் வருகையால திமுகவும் அதிமுகவும் தங்களோட ஓட்டுகளை இழந்ததா கூறப்பட்ட நிலையில 2006 திமுக 96 இடங்களை மட்டுமே பிடிச்சு கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட 5 வருஷம் ஆட்சியில இருந்துச்சு. 2011, 2016 2 தேர்தலையும் அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்று 2021 வரைக்கும் தமிழகத்தை ஆண்டுச்சு. 2011 விஜயகாந்தோட அதிமுக கூட்டணி வச்சதால அப்ப எதிர்கட்சியா கூட திமுகவால வர முடியாம விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்தாரு. 2021 தேர்தலில் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இல்லாம ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமிங்கிற போட்டி நிலவுச்சு. 2021 ஸ்டாலின் முதலமைச்சரானாரு. அதுக்கு முன்னால் நடந்த நாடாளுமன்றம், 2024 நாடாளுமன்றம்னு தொடர்ந்து வெற்றிகளை பதிவு செஞ்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவோட ஒற்றை தலைமையை ஒரு பக்கம் நிரூபிச்சு மறுபக்கம் தோல்விகளை சந்திச்சாரு. தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆட்சி செஞ்ச கட்சியா அதிமுக இருந்திருக்கு. அதே சமயம் மிகப்பெரிய சோதனைகளையும் சந்திச்சிருக்கு. 2004 தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளையும் திமுக கைப்பற்ற அதிமுக படுதோல்வி அடைஞ்சது. அதே சமயம் தொடர்ச்சியா அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றி பெற்ற கட்சியாவும் அதிமுக சாதனை படைச்சிருக்கு. எம்ஜிஆர் காலத்துல தொடர்ச்சியா 3 தேர்தல்களில் ஆளும் கட்சியாவும், ஜெயலலிதா காலத்துல 2011, 2016 2 முறை தொடர்ச்சியான வெற்றிகளையும் பதிவு செஞ்சிருக்கு. முதல் முறையா 2016 234 தொகுதிகளையும் அதிமுக வேட்பாளர்களை நிறுத்தி ஆளும் கட்சியாவும் வந்திருக்கு அதிமுக. ஆனா 96 ஜெயலலிதாவே தோல்வியை சந்திச்சு வெறும் 4 எம்எல்ஏக்களை மட்டுமே வாங்கியிருந்தாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே 184 எம்எல்ஏக்களை வெற்றி பெற வச்சு தனிப்பெரும் கட்சியா வந்திருக்கு. 2004, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 எம்பிக்களை அறுவடை செஞ்சது திமுக தலைமையிலான கூட்டணி. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல்
உள்ளாட்சி தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல்னு தொடர் வெற்றிகளை பதிவு செஞ்ச திமுக 1991ல வெறும் 2 எம்எல்ஏக்களை மட்டுமே வாங்க முடிஞ்சதையும் பார்க்க வேண்டியிருக்கு. 2026 தேர்தல் தமிழ்நாட்டு அரசியல்ல பல வகைகள்ல முக்கியத்துவம் பெற்றிருக்கு. தமிழக முதல்வரா மு.க. ஸ்டாலின் சந்திக்க போற முதல் தேர்தல் 1971க்கு பிறகு திமுக தொடர்ச்சியா ஆட்சிக்கு வந்ததில்லைங்கிற வரலாற்றை 2026ல ஸ்டாலின் மாத்தி காட்டுவாராங்கிற கேள்வி எழுப்புற தேர்தல். அதே போல ஜெயலலிதா காலத்திலிருந்து நீடிச்சுட்டு வர 5 வருஷத்துக்கு மேல அதிமுக எதிர்க்கட்சியா இல்லாம ஆளும் கட்சியா மாறின வரலாறுகள் எடப்பாடி பழனிசாமி காலத்துல திரும்பமாங்கிற எதிர்பார்ப்பை ஏற்படுத்துற தேர்தல். அதோட வளர்ந்து வர நாம் தமிழர், தமிழக அரசியல்ல புயலா கிளம்பி இருக்கிற விஜயோட தாவேக்க என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும்ங்கிறத பார்க்க வேண்டிய தேர்தலாகவும் இருக்க போகுது 2026 சட்டமன்ற தேர்தல்.